ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா இட்லி குருமா தான். இட்லி குருமாக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, சோம்பு, பட்டை, கிராம்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், தேங்காவை அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நேவாக அரைக்காமல் கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ தான் இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, சோம்பு பொரியுது. அப்புறம் பட்டை, கிராம்பு ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, பூண்டு பொன்னிறமாக ஆகணும். அது வரையும் கொஞ்சம் வணக்கணும். அடுத்து வெங்காயம், வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் குருமா கொஞ்சம் வாசமாக இருக்கும். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். எப்படி பிரியாணிக்கு ப்ரௌன் கலர் வரணும், அப்போ தான் அந்த கலர் வருமோ அது மாதிரி இந்த குருமாக்கும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகணும். இந்த அளவு பாருங்கள். இப்போதைக்கு தக்காளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தக்காளி நான் ஒரு 2 பழம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வணக்கத்துக்கு தக்காளியோட தோல் வரணும். கொஞ்சம் வணங்கினா கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் பொறுமை வேணும். சமையல் செய்யணும்னா இது இட்லி குருமா. இந்த குருமாவை இட்லிக்கு வச்சு சாப்பிடுங்க.
அவ்வளோ சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் ஒரு 3 கூட சேர்க்கலாம். நல்லா காரமாக சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். 3 பச்சை மிளகாய் கூட போட்டு சாப்பிடலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், தக்காளி பழம் நல்லா வந்துச்சு. இப்போ மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டேன். மல்லித்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். காரத்துக்கு தகுந்தப்ப கூடவும் குறைக்கணும். நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா எது பண்ணாலும் அந்த பச்சை வடை இருக்காது. இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெங்காயம் தக்காளி வேக வைக்கிட்டு கொஞ்சம் டைம் தருவோம். வெங்காய தக்காளி இதாகிடுச்சுன்னா வெங்காய தக்காளி வெந்துடுச்சுன்னா கடைசியாக தேங்காவை அரைச்ச தேங்காவை ஊற்றி தேங்காய் தெளிஞ்சது ஒன்று இறக்கி வைக்க வேண்டியதுதான். மக்களே, இது கொஞ்சோண்டு நிறைய உப்பு போட்டக்கூடாது. ஏன்னா இது தேங்காய் இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் சேர்க்கணும், இல்லைன்னா உப்பு கரிச்சு போயிடும். நல்லா பார்த்து செய்யுங்க. இங்கே பாருங்கள், இட்லி பானையில் இட்லி ஊற்றி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதே போல் இந்த குருமாவை நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதில் நீங்கள் மஞ்சத்தூள் போடாமல் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சீங்கனாலும் நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், தேங்காய் தெளியுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். தேங்காய் அரை மூடி தேங்காய் வச்சு சேர்க்கணும். அதோட பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு சேர்க்கணும். ரெண்டையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக இதை ஊற்றிட்டு விட்டுட்டு தான் இப்போ பாருங்கள், இட்லி ரெடியாக இருக்குது. ஓகே மக்களே, தெளிஞ்சிருச்சு. அடுப்பை ஆன் பண்ணிட வேண்டியதான். தேங்காய் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். அதோட பொட்டுக்கடலை இந்த அளவுக்கு சேர்க்க வேண்டியதுதான். சேர்த்து ரெண்டையும் அரைச்சி ஊற்றணும். நல்லா வாசமாக கமகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். சாப்பிட வேண்டியதுதான். ஓகே மக்களே, செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.